கொண்டிருந்தோம் என்று நூலாசிரியர் சொல்கிறார். நூல் ஆய்வுரை ஆற்றுவதற்காக முனைவர் சே துரைமுருகன் ஐயா அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைப்பு. ஐயா அவர்களுக்கு புன்சிங் அவர்கள் சிறப்பு செய்யும். இவ்வளவு குழப்பத்திற்கும் காரணமான ஆள் நானாக நிச்சயமாக இருப்பேன். நான் 11:30 காலத்துக்கே நாளைக்கு வந்துவிட்டேன். ஐயா அவர்கள் என்னை கவனித்திருப்பார் என்று நான் நினைத்தேன். அவர்கள் என்னை கவனிக்கவில்லை. அவர்களுடைய அறிவு கேட்டிருக்கிறேன். அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக கல்லூரி சென்று நான் ஐயா அவர்கள் அந்த சொன்ன சொல் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மிக விரைவாக வந்தேன். கல்லூரி சார்ந்த நெருக்கடிகள் அம்மா அவர்கள் நிச்சயமாக அறிவார்கள். அந்த அடிப்படையில் தான் அதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். பொன்சிங் ஐயா அவர்களை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தால், இடைவிடாமல் பணியாற்றக்கூடிய எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக அவர்கள் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக எங்கு இலக்கிய கூட்டம் நடைபெற்றாலும் அந்த கூட்டத்தில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான அழைப்பு நாம் அழைக்கின்றோம் அழைக்கவில்லை என்பதை எல்லாம் தாண்டி இடைவிடாமல் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் அம்மா அவர்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் இருவரும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்வது என்பது ஒரு குடும்பம் எவ்வாறு செயல்பட வேண்டும், குறிப்பாக நம்முடைய மொழிக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது அவர்களுடைய மிகப்பெரும் ஒரு ஆர்வமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இருவர்களையும் வாழ்த்துவதோடு அவர்களை நிச்சயமாக நான் வழங்கிக் கொள்கிறேன். இந்த நூல் மிக மிக முக்கியமான ஒரு நூலாக நான் கருதுகின்றேன். இந்த நூலை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த நூலில் புதிய வடிவம் என்பது நமக்கு நாவலில் ஒரு புதிய வடிவமாக நமக்கு மேலை நாடுகளில் இருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட வடிவமாக இருக்கின்றது. திரைப்படம் என்பது இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது திரைப்படம் என்பது மிக முக்கியமாக நாம் கருத வேண்டியது அது கண்களுக்கான ஒரு ஊடகமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்தியாவில் அது ஒரு காட்சி ஊடகமாக, செவிகளுக்கான ஊடகமாக அது மாற்றப்பட்டு நிறைய கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் செவிகளுக்கானதாக அது மாற்றப்படுகிறது. கண்களுக்கான ஊடகம் என்பது காட்சிகளின் ஊடகத்தான் நமக்கு பல செய்திகளை குறிப்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த நாவல் என்பது மிக முக்கியமான ஒரு நாவலாக இருக்கிறது. ஐயா அவர்கள் அந்த நாவலை பற்றி, அதனுடைய கதை எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி மிக விரிவாக குறிப்பிட்டார்கள். அதற்கு முன்பாக இந்த ஒரு அற்புதமான அன்றங்கே ஒரு நாடு இருந்தது என்ற ஒரு பாடல் இங்கே பாடப்பட்டது. அந்த பாடல் ஒரு மலையாள பாடலாக இங்கே பாடப்பட்டது. அவருடைய ஆசிரியருடைய பெயரை நான் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன். முகாத் வெம்பாயம் என்பது அந்த பாடலை மூல மொழியில் மலையாள மொழியில் எழுதியவருடைய பெயர். அவருடைய பெயரை நாம் நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று அது சார்ந்து ஒரு முக்கியமான சிக்கல்கள் இன்று எல்லா பெரும்பாலான இடங்கள் நகர்மயம் மிக விரைவாக நகர்மயமாக்கக்கூடிய ஒரு சூழலில் அத்தகைய ஒரு பாடல், அந்த பாடலினுடைய பின்னணி, அதனுடைய சூழல் நம்முடைய மனங்களிலே நினைவு பெரியவர்களை அவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்ற பொழுது நினைவு இயக்கமாக அந்த பாடல் நிச்சயமாக நம்முடைய மனங்களிலே இருந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது. நாவல் எனும் வடிவம் என்பது ஏன் மிக மிக முக்கியமானதாக கருதக்கூடிய தேவை இருக்கிறது என்றால், வரலாற்று நூல்களுக்கும் புனைவாக்க நூல்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், வரலாற்று நூல்களிலே நாள்கள் ஆண்டுகள் தவறாமல் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அதில் இடம்பெற்றிருக்கும் வரலாற்று நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் என்பது பெரும்பாலும் அவை யார் எழுதுகிறார்களோ, யாருடைய பார்வையில் இருக்கின்றதோ அந்த
பார்வையில் தான் அந்த நிச்சயமாக இடம்பெறும். ஆனால் நாவல்களோ சிறுகதைகளோ புனைவாக்க நூல்களிலோ செய்திகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். அவர்களுடைய பார்வையில் நிச்சயமாக இருக்கும். செய்திகள் உண்மையாக இருக்கும். ஆண்டுகள் மாறுபட்டு இருக்கலாம். இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த இரண்டையும் வரலாற்று நூல்களையும் நாவல்களையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. காந்தி முகாம் வெண்பாயம், வெண்பாயம் என்பது அவருடைய ஊர் பேருமையா, முகாம் அப்படின்றது அவருடைய பேர். முகாம் வெண்பாயம், ஊர் பேருமையா, முகாம் அப்படின்றது அவருடைய பேர். அந்த அடிப்படையில் நாவல்கள் மிக முக்கியமானது. நீங்கள் கேட்கலாம், நாவல் வெறும் கதை தானே இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் இருக்கக்கூடியவர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு இயல்பான ஒரு பேட்டி, சாதாரணமான ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க கண்ணதாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல தமிழ்ல நிறைய சிறுகதைகள் இருக்கீங்க, கட்டுரைகள் இருக்கீங்க. கல்யாண்ஜின்ற பெயர்ல அதே ஒருத்தர், அதே அவருடைய உரைதான், கல்யாண்ஜின்ற பெயர்ல நீங்க நிறைய கவிதைகள் இருக்கீங்க, ஏன் நீங்க இதுல ஒரு நாவல் கூட எழுதல அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க எழுதுறாங்க. அப்ப அவங்க கேள்வி எழுதும்போது சொன்ன 75 வயசாச்சு. அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய பதில் மிக முக்கியமான பதில். அவர் சொல்றாரு, வங்காளத்தில் அதிபந்தோபாத்தியாயா என்பவர் நீலகண்ட பறவையை தேடி எனும் நாவல் இருக்காரு. அந்த நாவல் மாதிரி என்னுடைய வாழ்க்கையோட நாவலை எழுதணும், இல்லைன்னா கண்டிப்பா நான் நாவலை எழுதவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இந்த ஒரு பதில் எனக்கு கிடைச்சதுல இருந்து அந்த நாவலை நான் ஓராண்டுகள் தேடினேன். ஓராண்டு அந்த நாவலை தேடினேன். நிரோத் பிரஸ் ஒரு அமைப்பு தான் அந்த நாவலை வெளியிட்டிருக்காங்க. அந்த நாவலை நான் பெரும்பாலான இடங்களில் தேடும்போது தமிழில் மிக மிக முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளராக இருக்கக்கூடியவர், மதுரையை சார்ந்தவர். அவருடைய பேர் சுசீலா, சுசீலா என்னும் அம்மையார். அந்த அம்மையாரை நேரில் நான் பார்த்துதான் அவங்க குற்றமும் தண்டனையும் எனும் தாஸ்தாவஸ்கியுடைய முக்கியமான நாவலை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்க நேரில் நான் சந்திச்சு கேட்டேன், அம்மா நீங்க இந்த நாவலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது அவங்க கையில் வச்சிருந்த ஒரு நகல் ஜெராக்ஸ் தான் என்னுடைய கையில கொடுத்து, இதான் தம்பி இந்த நாவல் அப்படின்னு சொன்னாங்க. அதை வாசிக்கின்ற பொழுது ஒரு ஊரில் 50 ஆண்டுகள் நிலையாக வாழ்ந்தால் மட்டும்தான், வாழ்ந்து அந்த ஊரினுடைய எல்லா சூழலையும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த நாவலை எழுத முடியும். அப்படி வங்காளத்தில் எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் நீலகண்ட பறவையை தேடி எனும் ஒரு நாவல். அந்த நாவல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நாவலை நீங்கள் வாசித்தால் மட்டும் போதும். இந்திய வங்க பிரிவினைக்கு முன்பாக இந்த 2 நாடுகள் எவ்வாறு வங்க பிரிவினை, பாகிஸ்தான் இந்திய பிரிவினைக்கு முன்பாக இந்த 3 நாடுகளும் எவ்வாறு ஒன்றாக இருந்தன, மதம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நாடுகளை பிரிப்பதற்கு முன்பாக எவ்வளவு மாறுதல் ஏற்போடு அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை அந்த நாவல் நமக்கு தருகின்றது. வங்க பிரிவினை பற்றி எத்தனையோ நூல்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கலாம், அது வரலாற்று நூலாக எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நாவலை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய வரலாறு எவ்வளவு முக்கியமானதாக, எவ்வளவு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோடு இன்று ரமலான் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் எவ்வளவு ஆத்மார்த்தமான எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாவல் எனும் வடிவம் என்பது மனித மானுட உணர்வுகளை நமக்கு அந்த புனையின் வழியாக, புனையின் உண்டாக கடத்தக்கூடிய முக்கியமான பணியை நாவலின் வடிவம் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறது. வரலாற்றாக நாம் படிக்கின்ற பொழுது செய்தியாகத்தான் நம்முடைய மனதில் இடம்பெறும். ஆனால் ஒரு புனைவாக நாம் படிக்கின்ற பொழுது அந்த எழுத்தாளர், அந்த படைப்பாளர் என்ன மனதில் எண்ணுகிறாரோ அந்த உணர்வோடு அது நமக்கு கடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த வடிவமானது நமக்கு பெறுகின்றது. அந்த வடிவத்தை நிச்சயமாக ஐயா அவர்கள் அதற்கு சற்றும் குறைவாக இல்லாமல் இந்த நாவலை படைத்திருக்கிறார். இந்த நாவலை நாம் நிச்சயமாக வாசிக்கின்ற பொழுது 2 செய்திகள் அவர் நிறைய விஷயங்களை சொல்ல வருகின்ற பொழுது ஒரு கதையாக ஒரு செய்தியிலே
இருக்கின்றது. நீங்கள் அவருடைய கவிதைகளை, அவர் நிறைய கவியரங்கள், அவருடைய கூட்டங்களிலே கவிதைகள் வாசிக்கின்ற பொழுது மனதிலே அவருக்கு முற்போக்கான சிந்தனைகள் இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கிறது. கதையை அப்படியே சொல்லிட்டே வராரு. சொல்லும் போது உடனே அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணமானது இந்த முற்போக்கான பல எண்ணங்கள் இருக்கலாம். குறிப்பாக கல்வி சார்ந்த முற்போக்கான எண்ணங்கள், இந்த பண்ணையார் அது தொழிலாளி சார்ந்த முற்போக்கான எண்ணங்கள், சாதி ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு பிற்போக்குத்தனமான அந்த எண்ணங்கள், மதம் சார்ந்த பிற்போக்கான எண்ணங்கள், அடிப்படைவாத ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படைவாத எண்ணங்கள், இன்னும் மிக கொடுமையாக சொல்லக்கூடிய ஆணவ படுகொலைகள் சார்ந்த முற்போக்கான எண்ணங்கள், நுகர்வு கலாச்சாரமானது இன்று சமூகத்தை எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டு வைத்திருக்கின்றது. இன்று நாம் பொருளுக்காக ஒரு வரலாற்று குறிப்பை சொல்வார்கள். சாக்ரடீஸ் அவர்கள் அந்த ரோம் நகரத்திலே கடைவீதிகளிலே மாலை நேரத்தில் அப்படியே நடந்து செல்வாராம். எந்த ஒரு பொருளையும் வாங்க மாட்டாராம். ஒவ்வொரு கடைக்குள்ளே செல்லாமல் அந்த வழியாக அவர் நடந்து செல்கின்ற பொழுது அவர் வெறுமனை ஒவ்வொரு நாளும் என்ன புதிதாக பொருள் வந்திருக்கிறது என்று அப்படியே வரிசையாக பார்த்துட்டே போகும்போது அவர் ஒரு கடைக்காரர் கூப்பிட்டு கேட்டுருக்காங்க, இங்க ஐயா இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, ஒரு பொருள் கூட வாங்க மாட்டேங்கிறீங்க, எதுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த வழியா அப்படியே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சாக்ரடீஸ் சொன்ன பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு பொருள் புதுசா இருக்கு, இந்த பொருள் எல்லாம் இல்லாமல் நான் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை கற்றுக்கொள்வதற்காக நான் ஒவ்வொரு நாளும் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நீங்கள் குறிப்பாக இந்த மால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரம் வந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம். அதைத்தான் இன்று விண்டோ ஷாப்பிங், எந்த ஒரு பொருளையும் வாங்காமல் இந்த வழியிலே நாம் சென்று பார்த்துவிட்டு வருவது என்பது ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றது. அந்த நுகர்வு கலாச்சாரத்துடைய சிக்கல்களை மிக நுட்பமாக இந்த நாவலில் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திறன்பேசி ஸ்மார்ட் போன் வந்த பிறகு அதில் எத்தகைய முரண்பாடுகள், அதில் எத்தகைய மோசடிகளை இன்று சைபர் கிரைம் எனும் ஒரு புதிய வழியிலே புதிய சமூகத்தை சிக்கல்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிக்கல்கள் இருக்கின்றன. அது குறித்து ஐயா அவர்கள் இந்த நாவலில் பல்வேறு முக்கியமான குறிப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பசி ஆறுவதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்று மிக சத்தான உணவுகள், குறிப்பாக இயற்கை வேளாண்மை வழியில் விளைவிக்க உணவுகளை நாம் உண்ண வேண்டும் என்ற விழிப்புணர்வு நமக்கு பெரும்பாலும் வந்திருக்கின்றது. அது சார்ந்த கருத்துக்களை ஐயா அவர்கள் இந்த நாவலில் இடம்பெற வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களை, அம்பேத்கர் அவர்கள் பற்றிய பல்வேறு அந்த முற்போக்கான கருத்துக்களை இந்த நாவலிலே அவர் எங்கெல்லாம் அவருடைய மனதில் எங்கெல்லாம் அந்த எண்ணம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அதை மிக நேர்த்தியாக மிக மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். முற்போக்கான எண்ணங்கள் எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் இந்த நாவலில் சொல்லியிருக்கிறார்கள். ஆற்றோரத்தில் அத்திமரம் என்ற ஒரு பெயராக இந்த நாவல் இருந்தாலும் இந்த ஆற்றோரத்தில் அத்திமரம் என்பது நமக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய எண்ணமாக இருந்தாலும் அதனுடைய பின்னணியில் எத்தனை முற்போக்கான எண்ணங்கள், அது காதலில் தொடங்கி இன்று இருக்கக்கூடிய சிக்கல்கள் வரை, சமகால சிக்கல்கள் வரை, அவர் பணி சார்ந்த அனுபவம், அவர் செயல்பட்ட பல்வேறு துறைகள், அவர் வேளாண்மை சார்ந்த படிப்பை படித்திருந்தாலும் நிதியில் அவர் மிக முக்கியமான ஒரு பணிகளை அந்த வங்கியிலே அவர் செய்திருக்கிறார். ஆகவே அந்த அனுபவத்தோடு, அவருடைய தனி அனுபவத்தோடு அதை படைப்பாக எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்பதை மிக நுட்பமாக இந்த நாவலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நாவல் மிக மிக முக்கியமான ஒரு நாவல். கதையாக நமக்கு ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதனால அந்த இடத்துக்கு நான் செல்லவில்லை. கருத்தாக நமக்கு மிக மிக முக்கியமான கருத்துக்கள் இந்த நாவலிலே இடம்பெற்றிருக்கிற ஆற்றோரத்தில் அத்திமரம் என்பது நமக்கு ஒரு மகிழ்வான மனநிலையை தந்தாலும் அதன் உள்ளே இடம்பெற்றிருக்கக்கூடியது என்பது ஒரு குறிப்பாக முற்போக்கான பல்வேறு செய்திகளாக இருக்கின்ற இந்த நாவலை நமக்கு ஆக்கி தந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நிச்சயமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்கள் அம்மா அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக பேச வேண்டும். அவருடைய கருத்துக்கள் நமக்கு நிச்சயமாக இடம்பெற நினைக்கிறேன். இடையிலாமல் பணியாற்றி வரக்கூடிய தமிழ்நாடு இலக்கிய பேரவை அமைப்பிற்கு என்னுடைய பணிவான மனமார்ந்த வாழ்த்துக்களை மிகுந்த அன்போடும் மிகுந்த பணிவோடும்
வெளிப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.